ரெண்டு விஷயம் சொல்றேன்ல அது பாருங்க. in the octahedral complexes the n-1d orbitals are involved in hybridization. inner orbital complex or low spin complex or spin paired complex அப்படினு சொல்லுவாங்க. அது என்ன சார் n-1d அப்படினா இது முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படினா d2sp3 ன்னு வருது. அப்ப inner d orbital இன்வால்வ் ஆயிருக்கனால இத inner orbital complex அப்படினு சொல்லுவாங்க. இங்க கவனிங்க sp3d2 ன்னு இருக்கு. அப்ப இது அவுட்டர் ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆயிருக்கனால இது அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே ஜியோமெட்ரி வந்து ஆக்டாஹெட்ரல் தான். இதுல இன்னர் ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆயிருக்கு, இங்க அவுட்டர் ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆயிருக்கு. பாருங்களேன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுவே nd orbitals are involved in hybridization. outer orbital complex or high spin complexes or spin free complex அப்படினு சொல்லுவாங்க. இங்க என்னன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 4s 4p இருக்கு. இது மட்டும் 3d இருந்துச்சு அப்படின்னா இதுதான் n-1d அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது 4s, இது 4p, இது 4d இருக்குன்னா இது nd அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடிஞ்சா இந்த n-1க்கும் ndக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்க முடிஞ்சா உங்களுக்கு ரைட்.